don't get any funny ideas. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச்பி கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர். இன்றைக்கி ஹாலோ அந்த கேம் ப்ளே பார்க்க போகிறோம். 2வது வீடியோவா? ஆமாம், ஆல்ரெடி நம்ம கேப்டன் கீஸை மீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்ஷனில் இறங்க போகிறோம். இவரை முதல்ல சுட்டு காலி பண்ணு. எல்லாம் அசையாமல் நிற்கிறாங்க. அதுதான் நம்மளை வந்து களத்தில் இறங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்களாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. வேறு வேலை இல்லை. இப்போ நம்ம தான் வந்து இடத்த கண்டுபிடிச்சி போகணும். வேலை இல்லாமல் எதுக்கு சிப்பில் எல்லாத்தையும் இறக்கி விடு. இதில் என்ன கடுப்புனா, ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு தலை சுத்தலாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். கண்ணு வந்துருச்சியா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. என்னையா சுட மாட்டேங்குது? நோ வெப்பன் காமிது இப்போ போய். இல்லையா, கண்ட்ரோல்ஸ் மாற்றினியா, சுட மாட்டேங்குது. இது ஒரு கடுப்பு இதில். ஸோ மவுஸ் கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு இதுவும் ஆகும், ஃபயர் ஆகும். பட் அந்த கண்ட்ரோல்ஸில் வந்து அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இல்லை காம்பேக்ட்டு ஒன்று இருக்கும், மூமெண்ட்டு இது. அதே மாதிரி அடுத்து ஒன்று வருமே, இதெல்லாம் ஃபயர் உயிர் போய் கத்தி மூலையில் நிற்க போது என்ன பண்ணலாமா? ஏலியன் வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு, சுட மாட்டேங்குதியாக்கா துப்பாக்கி. அவள் தான் இனிமேல் மேலே முடிஞ்சது. போட்டு தாக்க வேண்டியதான் எல்லாரையும் ஏலியன்ஸை. இந்த ஏலியன் பேர் ஏதோ ஒன்று வரும், இந்த கேட்டகரி ஏலியன்ஸ். இப்போ நமக்கு பேர் தெரியல. இன்னும் குட்டியாக இருக்குது ஏலியனு. இதெல்லாம் ஈஸியாக அடிச்சு காலி பண்ணிடலாம். அதில் சுட முடியலன்னா நம்மளை கூப்பிட்டாங்க. 2 தடவை சுட்டாலே சேர்த்து போயிருங்க. அந்த பேர் அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சுது. கன்று ரேட்டிங் எங்கே இருக்குது? அது 36 புல்லட் இருக்காமல்ல? ஆமாம். இல்லைன்னா நம்ம வந்து அவங்களோட கன்னை எடுத்துக்கலாம். ஏலியன்ஸோட பிளாஸ்மா கன்னை உரிக்கலாம். இது வந்து பெரிய ரைஃபிள். இந்த ரைஃபிள் வச்சு சுட்டுக்கலாம். நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்னா அந்த ஏலியன் கூட நம்மள மாதிரி ஒரு எனர்ஜி சீல் போட்டுருக்கு பாருங்க, பெரிய ஏலியன். அந்த எனர்ஜி சீல்ட பிரேக் பண்ணி தான் அந்த காலி பண்ண முடியும். அதான் போட்டாச்சு, பிரேக் ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு. எனர்ஜி சீல் பிரேக் ஆயிடுச்சுன்னா போட்டு சுற்றுறோம். என்ன தண்ணி துப்பாக்கி மாதிரி இருக்கு? ரைஃபிள் மேன். ஒன்றும் இல்லை, அந்த கன்னை தூக்கி போட்டு நம்ம இந்த கன்னை எடுத்துக்கிட்டோம். ரைஃபிள் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம வந்து பிளாஸ்மா கன் எடுத்தாச்சு. நல்லாயிருக்கும் இந்த பிளாஸ்மா கன். அதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறது. இவன் வேறு குறுக்குள்ள வந்து இந்த பிளாஸ்மா கன். அதான் இந்த க்ரீன் கலர் கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நான் ஃபயர் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பாம் மாதிரி போச்சு பார்த்தீங்களா, ஒரே இடத்துல காலி பண்ணுறேன் ஏலியன்ஸை. ஆனால் அவங்க கிட்டே வந்து ஒரு ப்ளூ கலர் கன் இருக்கும். அது வந்து மொக்க கன். அது கையெல்லாம் சூடாக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மணி நேரம் சுட்டா உஃப்னு ஊதிக்கிட்டே கையை உதக்கி நின்றுட்டு இருப்பான். அப்பப்போ நம்ம இங்கே கண்ணை மாற்றிட வேண்டியதான். இதுக்கும் மேலே காமிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேகசின்ஸ் இருக்குது. இது ப்ளூ கலரா? இல்லை இதுவும் அதே தான், பச்சை கலர் தான். என்னென்னா என்னோட அந்த கன்னில் வந்து புல்லட்ஸ் கம்மியாயிடுச்சுல, பவர் பிளாஸ்மா கன்னுன்றனால இந்த மேலே இருக்க இது குறையும் போது கீழே வந்து கிடக்கிறோம். கண்ணை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வழி கூட விடாமல் நிற்கிட்டுருக்கான். இதில் தான் வந்து பிரச்சனையே. இப்போ நம்மளுக்கு வழி தெரியாதா? இவங்களும் கூட்டு போக மாட்டேங்க, நம்மளாக தான் தேடி போகணும். பாருங்க கன்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேடி போய் நம்மளே கொண்டு ரூட்டு கண்டுபிடிச்சி போகணும். இப்போ என்னன்னா, இது வந்து நம்ம இந்த லெவல் பேர் பார்த்தீங்கன்னா பில்லர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஷிப்பு பேரே தான், பில்லர் ஆஃப் ஆட்டம்னு. இது நம்ம மெடிக்கிட்டு எதாவது அடிபட்டோம்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெவல் இல்லைன்னா நம்ம சுட்ட இப்போ இந்த லெவல் இல்லைன்னா நம்ம இந்த ஷிப்லேருந்து தப்பிக்கணும் தான். ஃபுல்லாக வந்து ஏலியன்ஸ் உள்ளே பூந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியா இங்கேருந்து தப்பி. இது கேம் பிளே ஹெல்ப். அதான் அந்த ப்ரெஸ் ஹீட்டு ரீலோட் டேப் எத்தனா வந்து வெப்பன் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எழுத்தனா வெப்பன் நம்ம வேறு எடுத்துக்கலாம். இசட்டுக்கு ஜூமு அதெல்லாம் காமிக்கும். அப்பப்போ இது வந்து காமிக்கும் கேம் பிளே ஹெல்ப்பு. ஓகே கொடுத்துடு. ஓகே தான் கொடுக்க பார்க்குறேன். மவுஸ் ஹேங் ஆகுது. என்னடா இது? வந்துருச்சு. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சிஸ்டம் தான் ஒத்துழைக்க மாட்டேங்குதே. புகையாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் அடித்து உடச்சி விட்டு போயிருக்காங்க. சத்தம் கேட்குது. நீ இந்த ஆட்டத்தில் எனக்கு லைட்டாக தலையை சுற்றுற மாதிரி இருக்கு. அதான் ஒரே போர்டு உடனே போட்டாச்சு. எனக்கு இது அதனால பச்சை கலர் கன் பிடிக்கும். அந்த ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபயர் பண்ணி ஹோல்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ஒரு பெரிய ஒரு பிளாஸ்மா இது போகும். அதை வச்சு அடிச்சு காலி பண்ணிடலாம். இப்போ நான் அந்த குட்டி கண்ணை தூக்கி போட்டு நம்ம ரைஃபிளை வந்து வச்சுக்கணும். ரைஃபிள் ப்ளஸ் 2 கன்று நம்மளுக்கு. ரைஃபிளு அந்த பிளாஸ்மா கன்று. அது இல்லாமல் நம்மளுக்கு ஹேண்ட் கிரைனேட்ஸ் வேறு இருக்கும். கீழே கிடந்ததுன்னா பிக் பண்ணிப்பான் ஏலியனோட கிரைனேடு. நம்மகிட்டையும் வந்து ஹேண்ட் கிரைனேட் இருக்கும். அது சொன்னா அவங்களோட இது அது ஷிப்பை நம்மளோட ஷிப்போட அட்டாச் ஆகி உள்ளுக்குள்ளேருந்து இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஏலியன்ஸு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளெல்லாம் காட்டி போடுறானுங்க. ஓகே போயிட்டாயா பாருங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது முதுன்னு வர்றாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொடுக்கணும் அதான் பாருங்க அவங்களோட ஷிப்பு தான். இதில் என்ன வந்துருக்குறாங்க. நம்ம கன்று காலியாக அவங்க கன்று செத்து கிடக்குறாங்க. கன்று எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பெருசாக ஒன்று ஓடிச்சு, அதை போய் சுடுங்க போங்க. அதான் உள்ளே ஓடிட்டு இருக்கிறேன். அதான் போட்டாச்சு.
இது வந்து ஹேலோ எனக்கு கேம் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா இது ஃபஸ்ட் பர்சன் கேம் அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அவனை சுட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன ரொம்ப நேரம் விளையாட தலை ஸ்டால் ஆரம்பிச்சிடும், வாந்தி எடுக்க வேண்டியதான். அது அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. ஃபஸ்ட் பர்சன் கேம் நம்ம சுற்றி விளையாடுறோமா, ரொம்ப நேரம் நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ப்ளே பண்ணோம்னா ஒரு மாதிரி தலை. அதுதான் எனக்கு இப்போவே ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ரிட்டன் ½ அன் ஹவருக்கு மேலே விளையாண்டோம்னா லைட்டாக தலை அப்படியே கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 3/4 மணி நேரம் போச்சுன்னா லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். 1 ஹவர் தாண்டிட்டிங்கன்னா அடுத்து 1 ஹவர் கழிச்சு அடுத்த நிமிஷத்தில் மயங்கி கீழே வந்துடுவீங்க. அதான் இருக்கான், இதை சுட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்களே நம்ம சுட்டுறான் செத்துருவானுங்க. ஆமாம், நம்ம ஆளுங்களை சுட்டு அவங்களே செத்துருவானுங்க. ஓகே வந்துட்டான் பக்கத்தில் அடிவே. ஆமாம், அடித்து போட்டுருவான் நம்மளை, ஒரே அடி அடிச்சு காலி பண்ணுறான். ஒரு வாட்டி தான் நிறைய தடவை செத்துருக்கான் அந்த மாதிரி. அதுவும் பவர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எஸ்கேப் வாய்ப்பு இருக்குது. பவர் இல்லாதப்போ சிக்கனம்னா ஒரே அடியில் காலி பண்ணுவான். ஜம்ப் பண்ணி சொல்லுவாங்கள. அவன் பக்கம் முன்னாடி நிற்கிறவன் யோசிப்பான், ஏன்டா டே என் தலைக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டில் சொல்றியடா. இதில் என்னன்னா நம்மளை வந்து இவங்க மாஸ்டர் சீஃப்னு தான் கூப்பிடுவாங்க. இதில் நம்ம கேரக்டர் சுட்டிங்க விடும்போது குறுக்க வந்து அப்படி தான் வெக்கத்தப்பா படும். இதில் நம்ம பேர் வந்து இதில் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல்லாக மாஸ்டர் சீஃப்னே தான் சொல்லுவாங்க. இந்த கேம் இன்னும் ஹேலோ 1 கிடையாது. இதுக்கப்புறம் 2, 3 லைனாக இன்னும் கண்டினியூஸாக நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே மாஸ்டர் சீஃப் கமான அப்படின்னு. இப்போ இது பேஸ் பண்ணி ஒரு டிவி சீரிஸ் கூட வந்தது, பட் நான் அது இன்னும் பார்க்கல. அது அந்தளவுக்கு ரேட்டிங்கும் இல்லை, நல்லா இல்லைன்ட்டாங்க. கேம் அக்யூரேட்டாக இல்லை, சொதப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நான் அதை பார்க்கல. நம்ம ஃபேவரட் கேமை சொதப்பினது பார்த்தா காண்டாயிடுவோமா, அதனாலே பார்க்கல. ஸோ காலியாக நம்ம கன்று ரீலோட் பண்ணிட்டே இருக்கோம் பாருங்க. அவங்க கன்று எடுத்துக்கிறது அவ்வளோதான். அவங்க ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா வரேன்டா. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு உதவினா வருவான்டா. அது பார்த்தீங்களா, ஒரே அடி அவனோட ஷீல்டு காலி. அவள் தான் மெயின்லேயே சுட்டு போட்ட தள்ளியாச்சு அவனை. அடி ஃபுல் அடி மெயினில் தான். இதுலேயும் வந்து நம்மளுக்கு அந்த உள்வரிங் கேமில் வர மாதிரி அந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். பின்னாடி இருந்து சொல்கிறான் பாரு கையால். ஏதாவது காலி ஆகிட்டோம்னா செக் பாயிண்ட்ஸ் நம்ம மறுபடியும் வந்து தலையை சுற்றுதுப்பா. ஆமாம், அது ஃபஸ்ட் பர்சன் கேம்னா அப்படி தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் வர்றாங்க. என்ன சூடாயிடுச்சா? ஆமாம், அது கண்டினியூஸாக சுட்டா சம்டைம்ஸ் அப்படி தான் ஹீட் ஆகிடும். இதுக்கு பரவாயில்ல, இதோட ப்ளூ கலர் கன்று ஒன்று இருக்கும், அது இன்னும் ஹீட் ஆகிடும். அதனால தான் நான் அந்த கண்ணை எடுக்க மாட்டேன். ப்ளூ கலர் கன்று சும்மாவே ஹீட் ஆகும். அது அவன் அந்த பெரிய ஏலியன் இருக்கானே, அவன் அந்த கன் தான் வச்சுருப்பான் எப்பயுமே. சம்டைம்ஸ் வேறு வழி இருக்காது, கீழே வேறு கன்று கிடைக்காது, அதனால் அந்த பெரிய கன்று எடுத்துப்போம். இதில் இன்னொன்று பிங்க் கலரில் ஒரு கன்று வரும், அது நல்லாயிருக்கும். அதுவும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கன்று. ஆனால் அந்த அளவுக்கு அந்த கன்று எஃபெக்டிவ் கத்திக்கிட்டே விழுது. ஆமாம், அது எப்பயுமே ஏலியன் இருக்காங்க, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது கத்திக்கிட்டே இருக்கும், இது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா. ஓகே, சில்வர்ட்டுக்கு சுற்றுறானுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இறங்குனாங்களே அந்த இடத்துல போய் நம்ம அதை கழட்டி விட முடியாது. அதை அவங்க வந்து நம்மளோட ஷிப்போட சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னன்னா அதுதான் நம்மளுக்கு இப்போ மிஷனே. அது அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்கள இப்போ உள்ளுக்குள்ளே இன்ட்ரோடஸ் நிறைய பேர் வந்திருக்காங்களா ஏலியன்ஸு, எல்லாரையும் கொல்லணும். தேடி போய் 50 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து இந்த ஷிப்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். பாருங்க பக்கம் சொன்னேன்னா ஒரே போட்டான் பாருங்க. பக்கத்தில் வந்து பவர் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிட்டான். ரீஃபில் ஆகுது. அதாம்மா, நம்மளுக்கு அந்த எனர்ஜி ஷீல்டு இருக்குல்ல, இந்த ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் காமிக்குது பாருங்க. ஆஹா, ஹோல்டு பண்ணிட்டான், ஆனால் எவனும் கிடைக்கல, வீணாக போச்சே. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்பப்போ ஃபுல்லாக ரீகெயின் ஆகிடும். இதுவே அந்த கன் சிம்பிளில் நம்மளுக்கு எனர்ஜி காமிக்குது, அது ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும்போது எவனா நம்மளை அடிச்சானா காலி ஆயிரும், செத்து போயிடுவோம். போடு. இந்த கன் வந்து லாங் ஷாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் தூரக்க இருப்பாங்களா, அது பார்த்தீங்களா நம்ம ரெட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ரெட்டாக இருக்க நேரத்தில் எவனா நம்மளை அடிச்சானா ரீஃபில் ஆகிறதுக்குள்ளேயும் ரெட்டாக இருக்கும்போதே அடிச்சுட்டா வச்சுக்கோங்க, செத்துருவோம் நம்ம. அப்போ என்ன பண்ணா தெரியுமா, ரெட்டாக இருக்கிற டைமில் டக்குன்னு போய் எங்கன்னா ஒளிஞ்சிடணும். ஒளிஞ்சிட்டதுக்கப்புறம் ரீஃபில் ஆகிட்டக்கப்புறம் மறுபடியும் வெளியில் வந்து அட்டாக் பண்ணணும். சுற்றி ஒரே இடத்துலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படி போகிறது? போவோம், அதான் ஒரு பக்கம். சீக்கிரமாக முடிப்பா, தலையை சுற்றுது. பார்த்தீங்களா, பவர் நம்ம இப்போ வந்து இந்த மெடிபேக் எடுத்து நம்ம பவர் ஃபில் பண்ணிக்காச்சு, பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இன்னொன்று ஒரு 10 மினிட்ஸ் தான், இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம். பேசாமல் இதுலேயும் நம்ம அந்த பெரிய பாட்டு போட்டுருக்கோமா?
அது ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தால் போகலாம். இல்லை நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபைட்டு தான். அதனால் அது போட முடியாது, ஃபாஸ்ட்டு பண்ண முடியாது. சப்போஸ் வழி தெரியாமல் எங்கன்னா ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா பாட்டை போட்டு விடலாம். வந்துக்கிட்டே இருக்காங்க. கமாண்டோ நமக்கு ஒருத்தர் குத்தாரு ஆர்டர், அவர்லாம் வரமாட்டாரு. அவர் ஃபைட்டிங் வரமாட்டார். அவர் தான் கடத்திட்டு போயிடுவாங்க இன்னும் அடுத்த லெவலில். அவரை கண்டுபிடிக்கிட்டே ஒரு மிஷின் போவோம் நம்ம. கேப்டன் பி கீஸ் வாஸ் மிஸ்ஸிங் மாஸ்டர் சீஃப், யூ ஹேவ் டு ஃபைண்ட் கேப்டன் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சொல்லி இப்போ நம்ம ஒரு நம்ம உடம்புல ஏற்றி விட்டாங்களே அது பேர் கோட்டானான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காப்சானா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய அட்வைஸு, முக்கியமான விஷயத்தில் டெசிஷனு, நிறைய இந்த ரூட்ஸு அட்வைஸ்லாம் நிறைய பண்ணோம். அதுதான் இங்கே போங்க அங்கே போங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னா. கேம் ஃபுல்லாக இந்த கேம் இல்லை, அடுத்து ஹேலோ 2, 3 இப்போ ஹேலோ இன்ஃபைனைட், ஹேலோ சாம்பியன், ஏகப்பட்ட கேம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஹேலோ இன்ஃபைனைட் தான் வந்து நல்லா சூப்பர் கிராஃபிக், ஹை கிராஃபிக்கில் இருக்கும். அந்த கேம் வரைக்கும் அந்த கோட்டானான்ற கேரக்டர் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லா அட்வைஸுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா ரொம்ப நேரம் சுட்டா சூடாயிடுது. வாங்கடா எவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்க, மட்டன் வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா. இதில் என்ன ஏதோ போர்ட்டல் மாதிரி காமிது, அது ஷீல்டு, அதை போட்டு அது பின்னாடி நின்றுட்டு அட்டாக் பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே நின்றுருக்காங்க, இருட்டில் நின்று சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன ஏலியன்லாம் எனக்கு ஜாலியாக இருக்கும், சுட்டு விளையாடுவேன். எதுக்கு இதெல்லாம் கூட்டி வராங்க? அப்புறம் கூப்பிட்டு வர்றாங்க, பின்னாடி நின்றுருக்கான் பாருங்க சைலண்ட்டாக. அவ்வளோதான், சீல்டு அடிச்சு நொறுக்கிட்ட அவனை சுட்டாச்சு. வாடா வாடா பக்கத்தில் வாடா. பார்த்தீங்களா உடனே இந்த ஷீல்டு ஃப்ரீ ஃபில் ஆயிடுச்சியா? நம்ம பின்னாடி மறந்துக்கிட்டே சொல்லலாம் போல் இருக்குது. இதோ நான் ப்ளூ கன் சொன்னேன்னா இதுதான் அது. ஆனால் இது வந்து ரொம்ப கண்டினியூஸாக சுட்டோம்னா சூடாயிரும் அப்படியே. அதனால் தூக்கி போட்டுருவோம். அது தேவையில்லை. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்களா என்ன ஸ்பேஸ் மண்டலமா, சூரிய மண்டலில் சம்திங் சம்வேர் இன் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படின்னு வாங்கி பாருங்க. அந்த மாதிரி வெளில பார்த்தீங்களா சுட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம எதை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். இருக்கிற ஏலியன் உள்ள ஆமாங்க, எல்லாம் வந்து ஏலியன் பண்ணுற வேலை தான். இருக்கிற கொஞ்சம் நஞ்சு ஏலியனை போட்டு தள்ளிட்டு மடன்னு இப்போ நம்ம கிளம்பி ஆகணும். இங்கே ஒரு டனல் ஒன்று வரும், இது வழியாக போக முடியாது. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறனால நம்ம ஒரு நேவ் பாயிண்ட்ஸ்னு காமிக்குது பாருங்கள். அது வந்து ஒரு டெம்பரவரி இண்டிகேட்டர். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரூட்டு தெரியாதப்போ முக்கியமாக இங்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த மீட்டரில் காமிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதை சைடில் காமிக்குது பாருங்கள். ப்ளூ கலர் ஒரு ஆரஞ்சு கலர் ஏரோ காமிக்குதா, அது மூலயமா போகணும் நம்ம. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் போகணுன்றாமா சம்திங் ஏதோ ஒன்று காமிக்குது. அதோ மீட்டர் காமிக்குது பாருங்கள், 20 மீட்டர்ஸ் 10 மீட்டர் அப்படின்னு. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து ஸ்டார்டிங் விளையாடுறதுனால அந்த கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அதனால் ரொம்ப அப்படியே உங்களுக்கு ஆட்டி போய் தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகும். போக போக அந்த கண்ட்ரோல் வந்துட்டு நான் வந்து நார்மலாக போயிருப்பேன். ஃபீல் ஆகல, தலையை சுற்றுது. இந்த பக்கம் போக முடியல, வர வழியிலே ஒரு லெஃப்ட் திரும்பவும் நினைக்கிறேனே. இங்கிட்டு போக முடியல. இதில் அந்த ஃபுல்லாக ஜூம் பண்ணி டம்னு ஒரு கேடி. இல்லை இந்த பக்கம் லெஃப்ட் திரும்பும். அந்த அப்படி போகணும். இல்லை இதில் நம்ம அந்த பிளாஸ்மா கண்ணை நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சோம்னா டம்மு உடனே. இல்லை அப்படிலாம் திறக்காது. பார்த்தீங்களா இப்போ கோட்டானா சொல்லிட்டு பாருங்க, கோவனன்ட் மூவ்மெண்ட்ஸ் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா. என்னன்னா வெளியில் வந்து ஆட்கள் மூவ்மெண்ட் தெரியுது, சீக்கிரம் போ அப்படிங்குது. நடுவில் அந்த கோட்டானா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பாருங்க கீழே அந்த மேப்பில் காமிக்குது பாருங்க. ஆமாம், இப்போ இப்படி போக முடியாது. பட் அந்த இதை உடச்சிட்டு தான் போய் ஆகணும் நம்ம கதவை. இது வழியாக போகலாமா இல்லை? ஆமாம், இங்கிலேயே இந்த பக்கம் பாருங்க, ரெட் கலரில் இருக்க டோர் நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. பட் நம்ம வந்த வழியில தான் போகணும், இப்படி போக முடியாது. இந்த பக்கமும் ரெட்டு தான் இருக்குது. கொஞ்சம் மேலே படுது மோஷன் ட்ராக். அதான் இப்போ தான் நம்மளுக்கு அந்த மோஷன் ட்ராக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆயிருக்கு. சொல்லிட்டு பாருங்க, மோஷன் ட்ராக்கர்ஸ் ஆஃப் கிளியர். இந்த டோரை உடச்சிட்டு தான் உள்ளே போனோம். ஏதோ ஒன்று ஒரு பட்டன் ஏற்றணுமே, அதே காமிக்குது பாருங்க. கிட்ட போனோன்னு காமிக்குது பாருங்க, F to break down the doorனு. F தட்டினோம்னா கதவை உடச்சிட்டு போயிடுவான். யூஸ் F to make attack enemies. ஸோ இப்போ எனிமீஸ் வந்து கிட்ட வரும்போது நம்ம F ஏற்றினோம்னா கன்னால் கையில் ஒரு அடி அடிச்சு காலி பண்ணுறோம். அப்படியே அடிச்சு காலி பண்ணுறோமா? ஆமாம், ஏலியன்ஸ் ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிடலாம். இப்படி தான் போகணும். இந்த பக்கம் தான் ரெட் கலர் காமிக்குது. இந்த ஆள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் பராக் பார்த்து நின்று வாங்கடா வந்து வாங்கிட்டு போங்கடா. இது இந்த கண்ணு கீழே ஒரு பாயிண்ட் கம்மியாகுது பார்த்தீங்களா. நம்ம டார்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் பொழுது அதுதான் கம்மியாயிடுச்சு. இது கம்மியாகிட்டு இருக்குது. நானும் வெளிச்சத்தில் வரத டார்ச்சை கவனிக்கவே இல்லை. ஃபுல்லாக போயிருமா
இல்லை இப்போ நம்மளுக்கு எனர்ஜி இருக்கிறதுனால மெடிபேக் அவன் எடுக்கலை. இது வந்து நம்ம மெடிபேக் ஆட்டோமேட்டிக்காக அவன் கிட்ட போனாலும் எடுத்துப்பான். நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதான் ரிட்டர்ன் டு தி கஸ்டல் மாதிரி தான். ரிட்டர்ன் டு தி கஸ்டல் நம்ம என்ட்ரல் தானே எடுப்பாங்க கொஞ்சம். இதில் அப்படி இல்லை, கம்மியாக இருந்ததுன்னா அவனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பான். தூரத்தில் ஒருத்தன் நிற்கிறானே போட்டு தள்ளிடுவான் அவனை. பார்த்தீங்களா அவரே கருகருன்னு இருக்குது, ஃபுல்லாக அடிச்சு எல்லாம் வெடிஞ்சிருக்கு போல. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களே போட்டு தள்ளோம்னா வேலை முடிஞ்சுது. அடுத்தது பிரி போட்டுடலாமா? பிரியில் அடுத்து ஒரு ஃபைனல் ஒரு கட்சி ப்ளே ஆகும். தப்பிச்சு போவோம். அதுதான் நல்லாயிருக்கும் அந்த கட்சி. நல்லா அது வந்து ஒரு டோர் இருக்குது, வெளியே போக வேண்டியதான். பக்கம் வழி கிடையாது. எல்லா இடத்துலையும் ரெட்டாகவே இருக்கேன். டோர் எங்கே இருந்தா ஓப்பனில் எப்படா போகிறது? இதுதான் நம்மளை பற்றி ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க போல் இருக்குது. நம்மள மாதிரியே ஒரு அங்கே ஒரு இதுக்கு பார்த்தனே. இப்போ அதோட தான் லாஸ்ட்டாக நம்ம சண்டை போடுவோமா இந்த கேம்ல? இல்லை அப்படிலாம் இல்லைல்ல. அது நம்ம தான் இப்போ நம்மளை பற்றி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்மளை அந்த கிரையோ சாம்பர்லேருந்து எழுப்பி விட்டாங்களே, ஏதோ அதிருது. அதான் அந்த இடம் ஃபுல்லாக வந்து வெடிச்சிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூந்துக்குந்து நம்ம வந்து இப்போ அந்த ஷிப்பு வந்து இப்போ டிட்டாச் ஆகிற இடம் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்த நோக்கி தான். கோட்டானா என்னமோ சொல்லுது, என்னன்னு சொன்னா தான் புரியலண்ணா. ஏன் அந்த இடத்துக்கு எத்தனை வாட்டியா வருவீங்க? இல்லை இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும், அது வழியாக தான் போய் ஆகணும். அதெல்லாம் சுற்றி ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கே வந்தால் பிரி போட்டு விட்ருவோம். அடுத்தது வேணும்னா போட்டுக்கலாம் பிரிய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டோர் லாக்குடு. இங்கே ஒரு டோர் பார்த்தேன் இந்த இடத்துல. அந்த டோரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ரெட் கலர், ஐ மீன் அந்த க்ரீன் கலர் டோர் பார்த்தேன். இங்கே காணோம். இங்கே தான் வரும். இந்த டோர் தான் நினைக்கிறேன். இங்கே இருக்குது. இந்த டோர் தான். இது உள்ளே போயிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இந்த ஓப்பன் ஆகுது. வேறு ஷிப்புக்குள்ளே போயிடலாமா? இல்லை, இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போவோம். இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கன்னு ஒரு சில பேர் பயந்துட்டேன். திடீர்னு நினைக்கிறான். என்ன பொட்டாட்டம் நின்றுருக்கான். திடீர்னு நினைக்கிறான். வேற பின்னாடி நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டே நின்றுட்டான் தொடாம. இந்த பார்த்தீங்களா வெடியுது. என்ன முதுகில் இவ்வளோ பெருசாக ஒன்று மாட்டியிருக்காங்க. எப்படி அவன் குப்பரை தூங்குவானுங்க படுத்து? குப்பரை படுத்துருப்பான். மல்லாக்கு எப்படி படுப்பான்? மல்லாக்கா சாரி அதான் மல்லாக்கு எப்படி படுப்பான்னு தெரியல. சுடு. இல்லை இந்த க்ரீன் டோர் தான். கிட்ட போனால் ஓப்பன் ஆகிடும். நிறைய பேர் இருக்காங்களா? உஷாராக போகணும். கூட போச்சு. அவனை தூக்கி நடுவில் நிற்கிறான். தப்பிக்கிறதுக்கு தான் மியூசிக் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தப்பிக்க போகிறோம். மட்டும் கிட்ட வந்தாச்சு. இங்கே இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. போட்டோம்னா முடிஞ்சுது. தப்பிக்க பார்க்க அந்த மாட்டில் நான் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு. ஒரே போடா போட்டாச்சு. 2 பேர் இருக்காங்கயா. நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. இல்லை இந்த மாதிரி இருந்தால் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போதே சாவடிச்சாச்சு. அது அவ்வளோதான். இப்போ நம்ம கன்று காலி ஆயிடுச்சா கொஞ்சம் பிளாஸ்மாவில். அவங்க கன்று எடுத்தாச்சு. இந்த பக்கம் போக முடியுமா? போக முடியாது. லாக் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் போய் ஆகணும். வந்துட்டோம். அவங்களோட ஃபீல்டில் நம்ம பண்ணி அவ்வளோதான். இப்போ அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலர் ஏரியா இருக்கு பாருங்க. அந்த டோர் வழியாக தான் இப்போ நம்ம போய் ஆகணும். இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கனால போக முடியல. சாவலையா அவன்? அந்த வேலை போட்டு தள்ளிட்டு நல்ல சமயம். எஸ்கேப் ஆயிருங்கடான்றாங்க கோட்டானா. தப்பிச்சிட வேண்டியதான். நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோம். அந்த பெரியவர் அவரு தெரியலப்பா. ஷிப்பே துவம்சமா இருக்குது. பெரியவர் தப்பிச்சானே தப்பிக்கலன்னு. அவர் தப்பிச்சிருப்பாரு. கேப்டன் கீஸ் எல்லாம் மரண பயத்தில் உட்காந்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, இந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். அதுலேயும் வந்து ஃபுல்லாக அது பிளானட் மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏலியன்ஸ் எல்லாம். மரம் செடி கொடின்னு அதில் உலகம் மாதிரி இருக்கும் அது. ஆனால் அந்த ரிங்லேயே இருக்கும். பிளானட்டில் நம்ம பார்த்துருப்போம், பட் இது ரிங்லேயே இருக்கும். இவங்க கடல் கொள்ளையர்கள் மாதிரி பச்சை கலரில் ஒரு கண்ணில் இது போடுறாங்க. அது வந்து அந்த ஐ பேட்ச் மாதிரி வந்து டிஜிட்டல் ஐ பேட்ச். அது மூலிமா வந்து பார்த்து ஜூம் பண்ணி சொல்கிறது, நைட் விஷன் பார்த்து சொல்கிறது. அதுதான் நம்ம நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஏலியன்ஸு.
நம்ம ஷிப் க்ளோஸ். பில்லர் ஆஃப் ஆட்டம் அடிச்சு நிறுத்திட்டாங்க. பில்லர் ஆஃப் ஆட்டம். ஸோ அந்த ரிங்கில் தான் இப்போ நம்ம லேண்ட் ஆகிட்டு இருக்கோம். Sure you wouldn't rather take a seat? We'll be fine. தலைவன் பார்த்தீங்களா சீட் எடுத்து சீட் உட்காருங்க. சீட் பண்ணோன்னே I still had fingers, they'd நீ be போமா crossed. அங்கே ஃபைனாக தான் இருக்கும் அப்படின்றப்ப இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஸோ ஃப்ளாலஸ் கவுபாய். ஆமாம் இப்போ இந்த ரிங்கில் தான் வந்து லேண்ட் ஆகிறோம். ஃப்ளாலஸ் கவுபாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு லெவல் இது இந்த இடம் பேர் நினைக்கிறேன். ஸோ இந்த லெவலை வந்து நம்ம அடுத்த கேம் பிளேயில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது DHV கேமிங் சாகா. நாங்கள் Gamer. கேமை